வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் இணையவள தொகுப்புடன் வாசித்தளிப்பது புஷ்பகலா பிரபாகரன். புத்தளம் வீதிக்கு தடை. கொழும்பு புத்தளம் வீதியில் மகாவெவ நகருக்கு அருகில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் அதிரடி. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிமனைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார மருத்துவ பணிமனையின் அதிகாரிகளினால் மட்டக்களப்பு KFC நிலையத்தில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் போது உணவுப் பொருட்கள் உரிய முறையில் விநியோகிக்கப்படாமை, களஞ்சியப்படுத்தப்படாமை, கழிவு நீர் முகாமைத்துவம் சரியாக பேணப்படாமை உணர்த்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தில் மேல் நீதிமன்றத்தினால் வழக்கு தொடரப்பட்டு எதிர்வரும் 22ஆம் திகதி வரை தற்காலிகமாக பூட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சுவரொட்டிகளை அகற்ற 47,000 ரூபாய் சம்பளம். இலங்கையில் வரும் செப்டம்பர் 21ஆம் திகதி 9வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் தேர்தல் சட்டத்தை மீறி நாடளாவிய ரீதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சுவரொட்டிகள், கட்அவுட்டுகள் மற்றும் பதாதைகளை அகற்ற தொழிலாளிகளுக்கு மாதாந்தம் 47,050 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடமைக்காக பல தொழிலாளர்கள் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் உறுதிமொழி. நாட்டில் உள்ள அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அடுத்த வருடம் 55,000 ரூபாவாக அதிகரிக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். HIV நோயினால் 13 பேர் பலி. நாட்டில் முதல் காலாண்டில் மாத்திரம் 207 HIV தொற்றாளர்கள் இனங்காட்டப்பட்டுள்ளதுடன் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். வருடாந்தம் 700 பேர் புதிய தொற்றாளர்களாக இனங்காணப்படுகின்றார்கள் என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரிப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 566ஆக அதிகரித்துள்ளது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜூலை 31ஆம் திகதி முதல் இம்மாதம் 17ஆம் திகதி வரை இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 39 முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பானவை என்றும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 16 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம். சமுத்திரங்கள் மற்றும் சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி செயலாளர் ஜெனிஃபர் டிலின் ஜோன் இன்று இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். குறித்த பயணத்தின் போது இயற்கை மற்றும் கடல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் மற்றும் காற்று மாசுபாடு, காலநிலை நெருக்கடி, காடழிப்பு, இயற்கை குற்றங்கள், சிவில் மற்றும் வணிக விண்வெளி நடவடிக்கைகள், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் மற்றும் நிலையான பொருளாதாரம் தொடர்பில் கலந்துரையாட உள்ளார்கள். இதற்கமைய இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் திகதி வரை இலங்கையில் உள்ள அரச அதிகாரிகள் மற்றும் ஏனையோரை சந்தித்து அவர் கலந்துரையாக உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இணையவள செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.